பாரு இல்லைடா அந்த கூப்பிட்டு வந்து உண்மை தான் அந்த பொருள் இங்கே இருக்குன்னு சொல்லி தான் கூப்பிட்டு ஆனால் அந்த பொருள் மற்றவங்களுக்காக நீ நிறைய பேர் பொண்ணு பண்ணாதடா ப்ளீஸ். தேங்க்யூ. இப்போ நீ என்னையும் கொல்ல போகிற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நான் தயவு செஞ்சு அது பண்ணாத ப்ளீஸ். புரிஞ்சுக்கடா, அவன் நண்பன்டா சொன்னால் கேள்றேன். நானும் அந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணாதான் இன்னைக்கு என் குடும்பம் எல்லாமே இழந்துட்டு இருக்கிறேன். புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே நீ அந்த தான் தேடி போக அப்படின்னா என்னை கொண்டுட்டு ஆனால் அந்த பொருள் இங்கே இல்லை எங்கே போகவே போகிறேன். ஒன் செகண்ட் ரசீன் இங்கே இங்கே ரசீன் நடக்குதே பார்த்துறீங்க, ரியாக்ஷன் பண்ணாமல் மண்டை ஆட்டாதீங்க. புரிஞ்சுக்கடா டே, அந்த பொருள் ஃபஸ்ட்டு இங்கே இல்லைடா. நான் உனக்கு கூப்பிட்டு வந்தேன் ஆனால் புரிஞ்சுக்கோ, அந்த பொருள் இங்கே இல்லைடா. புரிஞ்சுக்கடா. ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமாக இருக்க? அப்படி அந்த பொருளை வச்சு என்னடா பண்ண போகிறேன்? புரிஞ்சுக்கடா. ஏன்டா சொன்னால் புரியவே மாட்டேங்குது உனக்கு. என்ன ஏன்டா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற? அந்த பொருள்னால நிறைய பேர் வாழ்க்கையை இழந்திருக்காங்கடா. புரிஞ்சுக்கடா. எல்லாத்தையும் ஏன்டா கொல்ற? நீ என்னையும் கொல்ல தாண்டா போற, எனக்கு நல்லாவே தெரியும்டா. புரிஞ்சுக்கடா. புரிஞ்சுக்க, புரியுதா இல்லையாடா? அந்த பொருள் இங்க இல்லடா. அந்த பொருள் அது வேணாடா, அதை விட்டுட்டு வெளில வாடா. நான் உன்னை காப்பாத்துறேன்டா அப்படி சொல்றேன். உன்னை காப்பாத்துறேன் விட்டு போயிடலாம். புரிஞ்சுக்கணும்டா. அப்படியே புரிஞ்சு ஹக் பண்றீங்க. இடத்த விட்டு போயிடலாம்டா. புரிஞ்சுக்கடா. அவனை காப்பாத்துறேன் வா, என்ன நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நானும் அந்த பொருள் பின்னாடி போனவன் தான்டா. ஆனா நான் இப்ப சொல்றேன், நான் புரிஞ்சுக்கோ. இங்க போயிடலாம்டா. நம்ம இந்த இடத்துல பேச நம்ம நண்டே ஃபேஸ் பண்ணலாம். என்ன நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம்டா. நான் இருக்கேன்டா உனக்கு. புரிஞ்சுக்கடா மித்துரு. டே விட்டுறா ப்ளீஸ்டா. டே விட்டுறா. டே பொருளை விட்டுறா. சூப்பர் ஸ்டார்ட். ஸோ ஹாய் ஹலோ வெல்கம், திஸ் இஸ் யோகிஸ் குழம்பிஃபைங் போலம்பல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தேதியில் எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது? தலையில் முடி கொட்டுறது தான். குளிச்சா முடி கொட்டுது, குளிக்கலாம் முடி கொட்டுது, தூங்கினா முடி கொட்டுது, சாப்பிட்டா முடி கொட்டுது, என்ன பண்ணாலும் முடி கொட்டுது. சரி, இதான் போன வாரம் நம்ம பேஜில் ஒரு வீடியோ போட்டிருந்தோமே, எருவா மேட் யூஸ் பண்ணுங்க ப்ரோ சரியாகும்னு. அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தான், ப்ரோ நான் 20 நாள் யூஸ் பண்ணேன், என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, போட்டதுக்கப்புறம் எருமாடு நக்கின மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ தலை அப்படின்னா. என்னங்கடா இப்படி பண்ணுறாங்க? இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க, ப்ரோ அது போகிற முன்னாடி கொஞ்சம் பேட்ச் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ தார் டப்பால தலைவிட்ட மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ தலைன்னா. இது உடனே எல்லாம் இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. என்ன நாங்கள் ஸ்கேம் பண்ணிட்டோம்? ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆச்சுன்னா அதை கொண்டு வரதாங்க எங்கள் வேலை. அதை தாண்டி நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? நீங்கள் பாட்டுக்கு போய் தானே இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறதுலாம் தப்பு, ஸ்கேம் அப்படி இப்படி நக்கல் நையாண்டி மாதிரி பேசினா நாங்கள் என்னங்க பண்ணுவோம்? எங்களால் பயணந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? செட் ஆகலன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு போகணும். அதை விட்டு போட்டு இன்ஃப்ளூயன்சஸ் சொன்னங்காட்டி தான் வாங்கணும். ஏன் நீங்கள் சொந்தமாக யோசிக்கவே மாட்டீங்களா? எதுவுமே பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்கள். இதை சொன்னால் எங்களை அன்ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஃபாலோவர்ஸ் கம்மி. இதை சொல்லனா இன்னும் அன்ஃபாலோவர்ஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. நாங்கள் என்னமா பண்ணுறது? ஒருத்தவங்க எங்களுக்காக ப்ரொமோட் பண்ணுறாங்க, எங்கள் வேலை அதுதான் ப்ரொமோட் பண்ண. நாங்கள் என்ன அதை போட்டுட்டா இருக்கோம்? ஜஸ்ட் சொல்கிறோம். 4 பேருக்கு செட் ஆகுதா? செட் ஆகும். 40 பேருக்கு ஆகலையே ஆகாது. அதுக்காக எப்படி நாங்கள் பொறுப்பாக முடியும்? நீங்கள் 4 நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதாவது ப்ளே பண்ணி உங்கள் வீட்டு கேமராவில் வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தால் பார்க்க முடியும்? இல்லை. ஸோ யோசிங்கயா. அடுத்த வாரம் ஒரு ஆயில் வருது, ஸோ அதை மறக்காமல் சொல்கிறேன். அதை வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் எங்கள் நம்ம வேணான்னு சொல்ல, நம்புங்க. நம்மனா தானே கொஞ்சமாவது நீங்கள் படிப்படியாக போக முடியும். இல்லைனா மண்டையில் மூளை இருக்காதுல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு எங்களை திட்டுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். மொல்லமாக திட்டி யோசிச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே அடுத்தாலும் மறந்துடுங்க. வழக்கம் போல் மறந்துட்டு நாங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறோம். அது லான்ச் பண்ண அதுக்கும் கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் வேணும். ஸோ ஹை ஹலோ வெல்கம், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொருள் எங்க? ஏய் இதுக்காக அத்தனை பண்ணுறது. அது பொருள் எங்க? என்கிட்ட இல்லை. எனக்கு தெரியாது. எங்க விட்டா நீ என்னை கொண்டு விடா. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கை காலில் நடுங்குது. கலை யாரா அப்படின்னா தெரியும்டா. தெரியும். ஏய் என்னடா பண்ண? ஆனா அந்த பொருள் எங்க சொல்லிட்டு பண்ணு. அதுக்காக அத்தனை பண்ணிட்டு வந்தேன். நான் இங்க எத்தனை பேர் அது போல என்ன பண்ண போகுது நம்மள? உங்கள்கிட்ட பேசுறதுக்கு கை கால் நடுங்குது. எனக்கு எப்பயோ தெரியும். அதனால கூட்டிட்டு போகுது. அவனே எதுக்குடா கூட்டு? அவங்க அப்பா தானே நம்ம ஆரம்பத்தில் இன்வைட் பண்ணல, கேமரா எல்லாமே வாங்கி கொடுத்தாரு.
அவருக்கு தெரியாம இருக்கலாம். எனக்கு தெரியும். பொருளுக்காக எல்லாமே பண்ணலாம்டா. எங்க அது அதுல மாட்டி நாசமா போறேன். நம்ம என்னடா பண்ண அப்படி? எப்பயோ உடனே சொல்லியிருப்பேன் அந்த பொருள் நான் கொடுத்துட்டேன்னு. அது ஒரு போதடா, புரிஞ்சுக்கடா. புரிஞ்சுக்கடா. எத்தனை பேர்த்து நான் கொண்டு ஏன்னா யாரோட கொள்ளுக்கா வேணும். உன்னை நம்பிதானா வந்தேன். இதுல எங்க அப்பா சொன்ன வேற ஏதாவது வேலைக்கு நான் போயிருப்பேன்டா. உன்னை நம்பிதானா வந்தேன். எங்க இருக்குன்னு சொல்லிப்போ. அது இல்லடா, நான் கொடுத்து இத்தனை பாவம் வேணாம் பண்ண. அத்தனை பேர்த்து அந்த கேவலம் அந்த பொருளுக்காக கொடுத்து யாரும் மதிக்க கூட மதிக்க மாட்டாங்க. பொருள் கழிச்சா இதெல்லாம் மயிரா கூட மதிப்பேன்னு நினைக்கிறேன்னு. எத்தனை நாளைக்குடா? எத்தனை நாளைக்கு? கொஞ்சம் கம்மி மெதுவா. 10 வருஷம் நம்ம கூட இருந்தாண்டா. அவங்க அப்பா தெரிஞ்ச காரி துப்பிடுவார்டா. எதுனா இப்ப கூட அடி விட்டு மாட்டோம். எதையும் விட முடியாதா? மாட்டோம் எல்லாத்தையும் விட்டுறலாம். இதோட நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். நம்மளோட கேமரா இருக்கு எல்லாமே ஈஸ்ரா. அது கிடைச்சாலே யாருக்கையும் மாட்ட மாட்டேன். எங்க இருக்குன்னு சொல்லாத. அது எப்பயோ அவங்ககிட்ட போயிருச்சுடா. யாருக்கிட்டயா போச்சு? போயிருச்சுடா. எனக்கு ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்கடா. நம்பி இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன நம்பி இருக்காங்க. ப்ளீஸ்டா வேணாடா, விட்டுறலாடா. நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போயிடலாம்டா. ப்ளீஸ்டா. உன்னை நம்பிதான்டா இந்த காலேஜ் எல்லாத்தையும் நான் சேர்ந்தேன். இப்போ நான் கூப்பிட்டுட்டே கொண்டு கொள்ளுதுடா. புரிஞ்சுக்கடா ஸ்ரீஜா, நம்ம நிம்மதியா இருக்கடா. எதுவுமே வேணாடா. அந்த பொருள் கிடைச்சாதான்டா நிம்மதியே. சாவடா. புரியலடா. இவன அழுகுற உனக்கு ஈவரக்கல்ல இல்லடா. கொஞ்சம் கூட 23 என்னங்கடா இப்படி இருக்கீங்க? 10 வருஷம் பழகிட்டு ஒருத்தனை கொன்னுட்டு கேவலம். உன்னை இவ்வளவு தூரம் கெஞ்சரம் காலில் விழுகிற இறக்க வரல. எத்தனை பேர் முதல்ல இப்படியாடா இருந்த நீ? எனக்கு ஒன்றுடா கூட நீ தான் எல்லாம் பண்ணுவேன். 10 வருஷம் உடனே கொண்டேன்னா அந்த பொருள் எனக்கு எவ்வளோ முக்கியன்றது தெரிஞ்சுக்கோ. அது எங்க இருக்கு? தயவு செய்து சொல்லாத. சொல்ல முடியாதுடா. அதை நான் சொன்னா அவன் செத்ததுக்கு அடுத்த பேருக்கா நான் சொல்ல முடியாதுடா. ஒன்றுக்கோ சொல்ல முடியாது. அதுக்காக இத்தனையும் பண்ண புரியுதா இல்லையா அவனுக்கு? என்ன சொன்னாலும் உண்மையில இருக்கிற தப்பு நியாயப்படுத்த முடியாதுடா. உயிரை கொண்டுடா. கொண்டுட்டு எப்படா நம்ம நல்லா இருக்க முடியும்? புரியுதுக்கடா. எவ்வளவு தூரம் நீ புரிஞ்சுக்க மாட்டியாடா? இத்தனை பேர் கொண்டு அதுக்கா அது கீழ இருந்து வரையிலா கூட சொல்லியிருப்பேன். நல்லா சுருங்குன்றதுல ஏன்னா எப்படின்னா நல்ல ஒரு தங்கமான மனுஷன். சும்மா இருந்தேன் ஒன்னா அவர் மாதிரி இருக்கணும். இல்லை அவர் கூடயே கடைசி வரைக்கும் இருந்துடணும்ண்ணே. நல்லா மனுஷன் தெரியாதுடா. சும்மா தேவையில்லாம குடிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்காதுடா. பார்த்து பேசுங்க சரிங்களா? அண்ணனை பற்றிலாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காதீங்க. இப்போ கூட உட்காந்து குடிச்சிட்டு இருக்க வேண்டிய இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க சரிங்களா? அண்ணாண்ணே கூடயே கடைசி வரைக்கும் இருந்துடணுண்ணே. என்னன்னே தெரியும் வர பற்றி கிளம்பி எதுக்கு நீ குடிச்சு தேவையெல்லாம் பேசாத சொல்லிட்டு இருக்கிறல்ல. என்னன்னா தெரியும் உனக்கு வெற்றியை பற்றி? எவ்வளோ பெரிய அண்ணா அவரு ஊரில் எவ்வளோ பெரிய ஆள் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற. சரக்கு யாருன்னு வாங்கி கொடுத்தோம்? அவரை தானே வாங்கி கொடுத்தாரு. பேசிட்டு என்ன சொல்ற? காட்டுங்க. என்ன நிஜமாவா? இருக்குண்டா, புரிஞ்சுக்கடா. இவ்வளோ கேவலமான மனுஷனா? உனக்கு போய் அண்ணா அண்ணா கூப்பிட்டுருந்தேன். எத்தாண்டா அப்படியே இருந்து சொல்லிட்டு சலம்பிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட போய் வாங்கி குடிச்சிருக்கேன். தங்கச்சியோட அவன் கஞ்சா முக்கியமாக போயிடுச்சா? இவ்வளோ நாள் குடிச்சது சாப்பிட்ட காசுலாம் தங்கச்சி கூட்டி கொடுத்த காசா? நுடைச்சாலே அசிங்கமாக இருக்கு. எதுக்கு நான் இவ்வளோ நாள் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருந்தேன் அவனை. அசிங்கமாக இருக்குது. நான் இருண்ணா. ஹலோ ஸ்டார்ட் பண்ணலாம்.
வேண்டாம்டா புரிஞ்சுக்கடா, அது இங்கே இல்லைடா. நான் உனக்கு கூப்பிட்டு வந்ததில் உண்மைதான், ஆனால் அது இங்கே இல்லைடா. டே புரிஞ்சுக்கடா ப்ளீஸ்டா. டே அது அது வேணாடா. அது மூட நம்பிக்கைடா. அது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லைடா. டே புரிஞ்சுக்கடா. ஏன்டா இப்படி நின்றுட்டு இருக்க? புரிஞ்சுக்கடா, அவன் நண்பன்டா. டே புரிஞ்சுக்கடா. டே ப்ளீஸ்டா. டே புரிஞ்சுக்கடா. புரிஞ்சுக்கடா. அது பொருளுக்கு இல்லைடா. டே புரிஞ்சுக்கடா. டே புரிஞ்சுக்கடா. உன் தலைகிறதா வரல. நீ கேமரா எடுப்பா. வாடா, எதுக்குடா வந்த? இருக்கமா சுத்தமான்னு பார்க்க வந்தியாடா? இப்போ எதுக்கு இங்கே வந்த? சொல்கிறா, எதுக்கு வந்த இங்கே? என்னடா உனக்கு பாவம் பண்ணோம்? உனக்கு தங்கச்சியா பிறந்ததால பண்ண பாவமா? சொல்லு. அநியாயமா இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியேடா. நாளைக்கு என்ன என் புள்ள கேட்டா என்னடா நான் பதில் சொல்லுவேன்? இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவனுக்கு என்ன கட்டி வச்ச? சொல்லு. பணத்துக்காக என்னை வித்துட்டேடா. இப்போ கூட எதுக்கு தெரியுமா நீ வந்திருப்ப? அவன் இருக்கானா இல்லையா சாகடிச்சுட்டு வேற ஒருத்தருக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அதுல பணக்காசு பார்க்கலாம், அதுக்கு தானே வந்திருக்க. சொல்லு, எதுக்குடா வந்த? நீ நிக்காத, போடா ஃபர்ஸ்ட் வெளியே. சே, இந்த நிலைமைக்கு நான் ஆளாக்கிட்டியேடா பாவி. எதுக்குடா வந்த? எதுக்கு வந்த? இப்போ ஒருத்தவனை கொண்டு பார்த்தாங்க அவனுக்கு. எதுக்கு வந்திருக்க? ப்ளீஸ் போயிடு, இங்க இருந்து போயிடு. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், போயிடு. என்னால முடியல, ப்ளீஸ் போயிடு. அவனை பார்த்தியா உள்ள போய்? அவனுக்கு என்னடா பண்ணா? ஒருத்தவனை கொண்டுட்டல, போதும்ல உனக்கு? இன்னும் எத்தனை பேரை கொண்டு போற சொல்லு. என்னால முடியல, உன்னை பார்க்கவே முடியல. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க, முன்னாடி நிக்காத. ப்ளீஸ் போயிடு, முன்னாடி நிக்காத ப்ளீஸ். கீழே சொல்லியிருக்கலாம், எனக்கு புரியுது. இல்லை, இது 2 பேரும் அப்போ இதுக்கு அது வேணும். உனக்கு எதுக்கலாம் இந்த தங்கச்சி ஹாஸ்பிட்டல் இருக்கா? உனக்கு அது முக்கியம் இல்லை. உனக்கு தேவை பொட்டி. கீழே போனால் அவன் 2 பேரும் கண்டிப்பாக கொண்டுருவான். உனக்கு அது முக்கியமே இல்லை. உனக்கு தேவை பொட்டி. வாசனிடா, ரத்தம் கொடுத்தாளா? ஆக்சிடென்ட் ஆகும்போது ரத்தம் கொடுத்தாளா? அவளை எப்போ ரத்தம் கொண்ட? தயவு செஞ்சு போயிடுவா. நான் சொல்றது முடிக்க போயிடலாம் ப்ளீஸ். போலாம். ஏன்டா அப்படி பண்ற? சைக்கோ ஆயிட்டு இருக்கடா, சைக்கோ ஆயிட்டு இருக்க. வேணாம், போயிடலாம். தயவு செஞ்சு போயிடலாம். வா குரு, வேணாண்டா. உயிர் எடுக்கிற என்ன கொள்ள தானே பிளான் பண்ற? இனிமே செஞ்சு போயிடும். நான் பேசிக்கிறேன். நான் பேசிக்கிறேன். நம்ம போலாம். மலையில இருக்க வேணாண்டா. என்னடா ஆச்சு உனக்கு? இது மேல ஏடா இவ்வளோ வெறியா இருக்க? வேணாண்டா, காலில் கூட தயவு செஞ்சு போ. போலாம், வாட கூட்டிட்டு போ. பேசிட்டேன் போங்க.
ஏன்னா இப்படி எச்சக்கலையா இருக்கிறானுங்க. எல்லாம் அவ்வளோ நம்புனானு அண்ணன் அண்ணன் நம்பினா குடிக்கிற சரக்கு இருக்குது. என்ன தெரியுமா? வந்துச்சு கூட்டி கொடுத்த சரக்கு தெரியுமா? வேற அதனே உட்காந்தீங்கன்னா நாளைக்கு உன்னையே கூட்டி கொடுப்பான். நம்ம வீட்டில் யாரையாச்சும் கூட்டி கொடுத்துரும் சரக்கு ஊற்றி கொடுப்பான். அதனால அண்ணன் எங்கே வச்சிருந்தேன் தெரியுமா? அசிங்கமாக இருக்குதுன்னு அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளோ வருஷம் அவர் கூடயே இருந்தேன். வெற்றினா மாதிரி ஆகணும், வெற்றினா மாதிரி ஆகணும். பார் என்னடே புரியல. அப்புறம் எச்சக்கணக்கு பொழப்பு இருக்குதுன்னு. அப்புறம் எதுக்கே அவளா வாங்கணும்? எதுக்கே சட்டா பேண்ட்லாம் உட்காரவே கூடாதுன்னு கிளம்புறேன். இருதுன்னா வைங்களேன் தேவையில்லாத ஒரு பலன் நடந்துடும். ஆனால் அவ்வளோ மதித்து உட்காண்ட்ருந்தா இவ்வளோ மரியாதை கொடுத்தா இவ்வளோ நாள் எச்சக்கணம். இப்போ ஃபோன் கால் வருது, டக்குன்னு ஃபோன் கால் வருது. ஜோப்பில் இருக்கிறீங்க, எடுத்து டக்குன்னு அப்படி மாறுறீங்க. அந்த அண்ணனுக்கு மாதிரி ஆமாசாமி போடுறீங்க. டே இந்த மாதிரி சரக்கு இருக்குல்ல, பேலன்ஸ் சரக்கு, அதை எடுத்து வை சரியா? சரக்காமா எச்ச காசுல நம்ம குடிக்கணுமா? ஆர்எஸ் நாய் வாங்கி கொடுக்குற அந்த எச்ச சரக்குக்கும் எச்ச காசுக்கும் தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். சரி அதனால அண்ணன் மரியாதை கொடுத்து உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? ஆகுதுன்னு நாய்க்குலாம் இனிமேல் ஒரு மரியாதை இல்லை. அவனுக்குலாம் கவனிச்சுக்கிறேன் பாருங்க. என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. ஊத்துனேன் சரக்கு முடிஞ்சா நீ என்ன ஊற்றுறது? இவ்வளோ நேரம் படம் ஓகே ரைட். தங்கச்சியை கூட்டி கொடுத்து அந்த காசுல வாங்கி கொடுத்து வச்சிட்டானடா லூசு புண்டா. டேய் உன்னதான்டா. டேய் அவன் லூசு குதிரா. காசுனா என்ன வேணாலும் பண்ணுவான். பார்த்தில்ல, கூட பிறந்த தங்கச்சியை கூட்டி கொடுத்துருக்கான். அந்த காசில் போய் எனக்கு வாங்கி கொடுத்துட்டான். இந்த நான் எப்படி போக போறோம்? டேய் நீ கூடி கொடுத்தான்னு சொல்கிறாரு. என்னடா பண்ணுறது? காசு வேணுமேடா. காசு தான் இங்கே எல்லாமே. ஆனால் அவனை மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்டா. சரியா? புரிஞ்சாடா? அதான் கால் பண்ணுறேன். ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. இருக்குண்ணா. இந்த பொண்ணுக்கு சரக்கு ஒரு கேடு மிச்சம் இருக்கேன். இது மறுபடியும் வந்து குடிப்பேன். வந்து குடிச்சிட்டு அப்புறம் என்னெல்லாம் பிளான் பண்ணுவான். ஃபோனில் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு ஒரு கம்பெனிக்கு போனேங்க சார். அங்கே போனால் சொன்னாங்க, என்னோடய ரெஸ்யூம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே 50,000 சேலரி, மார்க்கெட்டிங் ஃபீல்டு அப்படின்னு சொன்னாங்க. நானும் நல்லா படிச்சிருக்கேன், பிகாம் முடிச்சிருக்கேன். சரி ஓகே நமக்கு வேலை கிடைக்கும். ரோலிங் கேமரா ஆக்ஷன். சார் நான் ஃபோனில் ஒரு இன்டர்வியூக்காக பார்த்துட்டு நான் ஒரு கம்பெனிக்கு போனேன். டீ மட்டும் பஜ்ஜி போண்டா கூல் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா. டீ மட்டும் போதும். ஓகே ஓகே. சார் அந்த கம்பெனிக்கு போனேங்க சார். அவங்க ரெஸ்யூம்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க எனக்கு 50,000 சேலரி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நானும் ரொம்ப ஹாப்பியாக எங்கள் அம்மாட்டெலாம் போயிட்டு சொன்னேன், நான் உங்களை நல்லா பார்த்துப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு ஊருக்கு அனுப்புவாங்க சார். கூட ஒரு பையனை அனுப்பிவிடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒர்க்கு. நான் கூட தப்பிச்சிட்டேன். என் கூட வந்த பொண்ணுங்கள்லாம் பாவம் அவங்க வாழ்க்கையே போயிடுச்சு. நான் மட்டும் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சு வந்துட்டேன் சார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருமலை முருகன் தான் சார். உங்களுக்கு சரி எல்லாத்துக்கும் காரணம் இந்த திருமலை முருகன் தான் சார். உங்களுக்கு தெரியுமா சார் அந்த சாமி? தெரியுமா? எங்க ஊருக்கு ஒரு நாள் வாங்க சார். சூப்பரா இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்காது, நல்லா பசுமையா இருக்கும். இந்த கம்பெனி ரொம்ப மோசமான கம்பெனி சார். ரொம்ப ஃபோர்ஜரி பண்ணுவாங்க. அந்த கம்பெனி எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து கஷ்டப்பட்டு வேலைப்படுத்தியும் நான் அந்த கம்பெனியில சரி எனக்கு சம்பளத்துக்காக நான் வேலை பார்த்தேன். அந்த கம்பெனி நல்லாவே இருக்கு சார். கூட சார் போதுமா? அந்த கம்பெனி பற்றி பேசலாம் போதும். உன் ஃபேமிலி பற்றி சொல்லு. என்ன இருந்தால் வரேன் இல்லை 20 வருஷமா நான் 20 வருஷம் அப்புறம் நான் தான் பிறந்தேன். நான் தான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். அவங்களுக்கும் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. நான் தான் பார்த்துக்கணும். எனக்கு இந்த வேலை இருந்ததால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் சார் என்னோட குடும்பத்துக்கு. ஆக்ஷன். சார் ஒரு இன்டர்வியூ ஒன்று ஃபோனில் பார்த்துட்டு போயிருந்தேன் சார் ஒரு கம்பெனிக்கு. அவங்க சொன்னாங்க என்னோட ரெஸ்யூம்லாம் பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு 50,000 சேலரி அப்படின்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு எங்கள் அம்மாட்டெலாம் போய் சொன்னேன், அம்மா வந்து உங்களை நல்லா பார்த்துப்பாமா அப்படின்னு சொல்லி. டீ என்ன பப்ஸு வெஜ் பெப்பர் காளான் பப்ஸு அதெல்லாம் வேணாம். ஓகே ஓகே சொல்லுமா. போயிட்டு எங்கள் அம்மாட்ட ரொம்ப எக்ஸைட் ஆகி சொல்லிட்டு இருந்தேன் சார். அப்புறமா ஒரு மாதத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் சார். ஒரு ஊருக்கு அனுப்புவாங்க சார். கூட ஒரு பையன் அனுப்பிடுவாங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நானாலும் பரவாயில்ல கடவுள்
பொண்ணுங்களாம் அவங்களுக்கு லைஃபே போயிடுச்சு சார். எல்லாத்துக்கும் அந்த காரணம் நான் தப்பிச்சுக்காம அந்த திருமலை முருகன் சார். அந்த கம்பெனியில் நல்லாவே இருக்கக்கூடாது சார், நாசமாக போயிடணும் சார். சொல்லுங்க. வந்ததுலேருந்தே கம்பெனி பற்றி சொல்லிட்டு உன்னை பற்றி சொல்ல மாட்டியா? உன்னை பற்றி சார் என்னை பற்றி சொல்லணும்னா நான் வந்து வளர்ந்தது ஒரு சின்ன அழகான ஒரு கிராமம் சார். அங்கே வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும் சார். நீங்கள் ஒரு நாள் வரணும் சார் கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் சார், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சூப்பராக இருக்கும் சார் எங்கள் ஊர். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு தான். 20 வருஷமாக அவங்களுக்கு குழந்தையே இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டாக பிறந்தேன். அவங்க நான் தான் பார்த்துக்கணும். ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அந்த மலைக்கடவுள் தான் அவங்கள வேண்டி தான் எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு சார். அந்த கடவுளாமா நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தான் வரணும் கண்டிப்பாக. தேங்க்ஸ். சரிம்மா, இந்த டீயை குடி. நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். ஐ திங்க் வெயிட் பண்ண. அதுக்கு முன்னாடி டீ குடிச்சிடாத. அந்த ரிப்பன் மட்டும் காட்டுறேன். சரியா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? அது வெயிட் பண்ண. கண்ண முடியுமா? ஓகே இதாம்மா ஆஃபர் லெட்டர். ஒரு ஈவினிங் கூட ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது. அது மட்டும் அந்த மட்டும்னா நீ ஃபர்தராக நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கேன். ஓகே சரிம்மா. அது டீ குடிமா. ஓகே டீ குடிக்காத பொண்ணு குடிக்க கொஞ்சமா. ஓகே கரெக்டாக போயிட்டா கூட்டு போ. வெயில்ல நின்று அவசரத்துக்கு நான் திட்டு வாங்குறது பார்த்து நீ பின்னாடி ஓடிட்டேன். அவருடைய அப்பா சொல்லுங்க. ஃபீமேல் ஆக்ஷன். கட். அப்படியே அங்க ஒன் கட் பண்ணு. ஆக்ஷன். ஆல்ரெடி அட்மிட் முள்ளடா கூப்பிடுற மாப்பிள்ள ஆறாவது குழந்தை 7வது குழந்தை ஒன்றும் தெரியல. அங்க என் குழந்தை பாத்ரூம் போயிருக்கு, அங்க தண்ணி வருது சார். என்னவா அப்பவே சொல்றாங்க பொண்ணுகிட்ட போறாங்க. முதல்ல அங்க பாத்ரூம் தண்ணி கூட பாருங்க, இல்ல டிஷ்யூ பேப்பர் கையில் கொடுங்க. ஆக்ஷன். கேமரா ரோலிங். ஆக்ஷன். தங்கச்சி உட்காந்து இல்லை நான் முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். உங்கள் ஐசியூ வரல தான் சப்மிட் பண்ணிட்டேன். இல்லை பார்க்குறேன். நெக்ஸ்ட் அட்மிட் பண்ணியிருந்த ஹஸ்பண்ட் அட்மிட் பண்ணி தங்கச்சி முன்னாடி வந்து பார்த்தீங்களா? கபி எங்கேயா இருந்துச்சு? இல்ல மேம் ப்ளீஸ் மேம் இங்க தான் உட்காந்து 5 ஃபீட் இருப்பாங்க. சார் தங்கச்சி உட்கார வச்சிருந்தேன். மொபைல் போட்டோ எடுத்து காட்டுங்க. அப்புறம் பார்த்துருக்கீங்க சார்? சார் அங்கே போய் கேளுங்க. கேளுங்க. நாங்களே செக்அப் இல்லை ப்ரோ, இங்கே தான் உட்காந்துருந்தேன்.
டெலிவரி பேஷண்ட் ஹஸ்பண்ட் எங்க இருக்கீங்க? அங்க இருப்பாங்க, அங்கதான் இருக்காங்க, அங்கதான் இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க கூட்டிட்டு போங்க. உட்காருங்க சார், போய் பேஷண்ட் பார்த்து உட்காருங்க நர்ஸ்ல பாமாங்க நர்ஸ்ல பாமாங்க இங்க ஒட்டுக்க சாருங்க ஒட்டுக்க போங்க ப்ரோ அந்த பொண்ணை பாக்குறீங்க நர்ஸ்லாம் பாக்குறீங்க எல்லாரும் பார்க்க அந்த பொண்ணு மாதிரி இருக்கு, அந்த முதல்ல பொண்ணு மாதிரி இருக்கு, அப்படியே ரியாக்ட் பண்றீங்க. அந்த பொண்ணு பாக்குறீங்களா, நர்ஸ் பாக்குறீங்க, அந்த நர்ஸ் பாக்குறீங்களா கூட்டமா நல்லா நேரானுங்க ஓகே அப்படியே பாக்குறீங்க, பார்த்தோன்னே அவங்க அந்த பொண்ணு மாதிரி இருக்கு, அப்புறம் கெஞ்சிரீங்க. நீங்க யாருங்க தெரியல சொல்லுங்க. நீ சொல்லனா நான் இது பண்ணிப்பேன். யாருன்னு அத கீழ போடுங்க. சொல்லலன்னு சத்தியமா நான் உங்களை யாராவது கொண்டு அத கீழ போடுங்க தங்கச்சி ஒழுக்கமா சொல்லு. கீழ போடுங்க. இங்க தான் உட்கார வச்சுட்டு போனேன். இங்க எல்லாருக்கும் தெரியும். கீழ போடுங்க சார், கத்தி நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க. அவ்வளவு நீங்க கீழ போடுங்கன்னா நாங்க போலீஸ்க்கு கால் பண்ணுவோம். நீங்க தான் காரணம். இப்ப சொல்லலன்னு கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நானே என்ன கொன்னுக்குவேன். ஏய் வெயிட் பண்ண நீங்க இப்ப என்ன பண்றீங்க? நீங்க முதல்ல அத கீழ போடுங்க. ஹாஸ்பிடல்ல என்ன பண்றீங்க? அப்படி பண்ணுங்க. நடிக்காதீங்க. முதல்ல அத கீழ போடுங்க. இங்க வந்து என்ன பண்றீங்க? சொல்ல ஒழுக்கமா சொல்லுங்க. நீங்க தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏய் சார் நானே கிட்னாப் பண்ண போறோம். என்ன நானே கொன்னுக்கிறேன். கத்தி கீழ போடுங்க முதல்ல. கத்தி கீழ போடு ப்ரோ. எல்லாரும் அப்படியே இருக்காங்க. கத்தி கீழ போடுங்க. ஒழுக்கமா சொல்லு. கவி எங்க வச்சிருக்கீங்க? ஒழுக்கமா சொல்லு. நீங்க தங்கச்சி இங்க தான் இருக்காங்க. யாரியா கவி? சிஸ்டர் என்ன சிஸ்டர் நீங்க பார்க்க மாட்டீங்களா? இங்க வந்து இவ்வளவு இவரு புதுசா ரியாக்ட் பண்ணிட்டாரு டாக்டர். மேம் அந்த பேஷண்ட்க்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு மேம். நீங்க பாருங்க சிஸ்டர். கத்திட்டு இருக்கியா? தயவு செஞ்சு அவளை விட்டுடு. சொல்லு. சார் இங்க இல்ல சார், அவங்க பிளாக்மெயில் சொல்லு. பொறுமையா சோதிக்காத. மாதிரி நடந்துக்கோங்க சார். பொறுமையா சோதிக்காதீங்க. ஒழுக்கமா சொல்லு. அவளை எங்க வச்சிருக்கா சொல்ல. இங்க தான் உட்கார வச்சிட்டு போனோம். இல்ல சார், எதாலயாச்சும் அட்மிட் ஆயிருப்பாங்க, போய் பாருங்க, செக் பண்ணி ஒழுங்கா. இல்ல வெளிய போயிருப்பாங்க அவங்க. சொல்ல மாட்டல. என்னையாச்சு? தூக்குறியா? யோ வாங்க அம்மா, நர்சம்மா வாங்கம்மா, தூக்குமா. போங்க என்னமா பண்றீங்க நர்சம்மாடா போமா. கட் நீங்க அப்படியே இந்த பக்கம் ரேட் பண்ணுங்க. ஆர்டர் கூப்பிடுறேன் மாப்பிள்ள. இங்க பார்க்க கூடாது, அங்க பாருங்க. கட் பண்ணிடலாம். ஓகே கட் ஆக்ஷன். ஆல்ரெடி அட்மிட் ஆயிட்டாங்க. அது கேட்டா கால் சொல்லிருச்சுங்கற கஷ்டமா இருக்கு மாப்ள. போன அமாவாசை குழந்தை வெளியே எடுக்கன்னு சொன்னா அடுத்த அமாவாசை வந்துரும் போட்டுருக்கு. ஒன்னும் யாரையும் பண்ண மாட்டேங்க. அங்க குழந்தை பாத்ரூம்ல சார் அது பாத்துக்கலாம். பாருங்க. இதோட நாளைக்கு பாருங்க. மேம் கீழே வந்துட்டான் மேம். ஒரு நிமிஷம் இல்ல மேம்.
நானே இங்க சீரியஸா இருப்பாட்டு இருக்கேன். என்னை சீரியஸா ஐயா இவா சீரியஸாங்க நான் போகணுங்க. என் நண்பனுக்கு கால் பிடிக்கிடுச்சு. சிஸ்டர் கேமரா வந்து அதனால இல்ல வாங்கடா சும்மா குடிச்சிட்டு வாடா வாடா வாடா. கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஐயோ இதுதான் வாக்காய. தங்கச்சி கொண்டதை காணும். அங்கதான் இருப்பாங்க போய் பாருங்க. மேம் என்ன சொல்லி தங்கச்சி அங்கதான் இருப்பாங்க போய் பாருங்க. மேம் நீங்க உங்களை தான் வச்சீங்க. மேம் தங்கச்சி அங்கதான் இருப்பாங்க சிஸ்டர். நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க போய் பாருங்க. இங்க வாங்க 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 அக்கா இங்க தான் உட்கார்ந்திருந்தா. இங்க தான் இங்க டேய் பாருங்க உள்ள பாருங்க கமெண்ட். டேய் மாப்பிள உள்ளதா காரங்க. சார் அங்க எந்த பேஷண்ட்மே இல்ல. ஐயோ அக்கா வீட்ல தான் இருக்காங்க. அப்ப எங்க அங்க யாருமே இல்ல. டாக்டர் பாத்தீங்களா சார்? ஏய் அவங்க அப்படியே க்ளீன் பண்ணுங்க மேல. க்ளீன் பண்ணுங்க. நீதானே அப்படி பண்ண. சிஸ்டர் ஹாஸ்பிடல்ல எப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏய் காமெடி பண்ணல. நீதானே எது பண்ணு ஏன் தங்கச்சி சார் யார் சார் இல்ல மேம் என்ன மேம் சார் இங்க நிறைய ஏன் தங்கச்சி அங்கதான் இருக்காங்க. அங்கதான் இருக்காங்க. வால்ல பாருங்க. அங்கதான் இருக்காங்க. இப்போ எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? அங்கதான் இருக்காங்க. ஏய் ஆதி தங்கச்சிடா. கத்தாரியா போடுறாங்க. நீதான் எனக்கு தெரியும் ஏய் பாருங்க போங்க. நீங்க பேசாம இருங்க சார். இங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க சார். கொஞ்சம் கத்திட்டே இருக்காதீங்க. கிளம்புங்க. கத்து நீங்களே வாங்க புடிங்க. என்னையா போயா யாராவது வாங்க புடிங்கயா. நீயாவது போயா. போயா ஏதாவது பண்ணிட்டு போறியா? இப்பதானா ஏமா என்னமா இருக்கீங்க? சார் அப்படி ஒரு பேஷண்ட் இங்க ஏய் எனக்கு வேணும். வாழ்த்து விடு நம்மள. ஏய் பாத்துக்கலாம்யா. முதல்ல கீழ போடு கீழ போடியா பேசிக்கலாம்யா. டேய் நிறுத்து. நான் தான் பேசுவீங்க. ஜஸ்ட் பேசிங் ப்ரோ. ஹாஸ்பிடல் மாதிரி நடந்துக்கோங்க சார். சார் மாதிரி பேஷண்ட்ஸ் கத்தி கீழ போட்டு பேசியா. கத்தி கீழ போட்டு பேசு. நான் பாத்துக்கிறேன். கத்தி கீழ போடு. என்னமா பண்ணீங்க? என்ன இல்ல தங்கச்சி எப்பறா பாத்துப்ப. சார் உங்க தங்கச்சி அங்கதான் அங்கதாங்க இருப்பாங்க. காட்டு காட்றே சார். காட்டு சார் காட்டு சார் உங்க தங்கச்சி அப்படிதான் போனாங்க. மேம் நான் போலீஸ்க்கு கால் தெரியும். பண்றேன். நீதாண்டி காரணம் அதுக்கு. சார் ஹாஸ்பிடல்ல பிளாக் மெயில் பண்ணாங்க. உங்க தங்கச்சி கால்ல கூட விழுந்து கேக்குறேன். அந்த கத்தி கழுத்துல இருந்து கால்ல சார் அப்படியே புடியா அவன புடிங்கயோ வாயா. கத்தி கீழ போடு. புடிங்கடா. கத்தி கீழ போடு. கழுத்து அடங்கடா. பேண்ட் புடிங்கடா. வாங்கடா தூக்கிட்டு போங்கடா. கட் ஸ்டார்ட்